வணக்கம். பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் மோடியின் உற்ற நண்பர்களும் கூண்டோடு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வேறு எங்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டினுடைய பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ இந்நேரத்தில் ராஜினாமா செய்திருப்பார்கள். ஆனால் மோடி வழக்கம் போல கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். நான் எதை பற்றி சொல்லி வருகிறேன் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கடந்த 10 வருடத்தில் மட்டும் 89 முறை வினாத்தாள்கள் கசிய விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 48 முறை மறுதேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது. வருங்கால பிள்ளைகளின் மீது, பிள்ளை செல்வங்களின் மீது மோடிக்கும் RSSக்கும் எந்த கவலையும் இல்லை. சனாதனத்திற்கு என்றைக்குமே கல்வியின் மீது ஒரு கண். எல்லோருக்கும் கல்வி போய்விடக்கூடாது, எல்லோரும் கற்றுவிடக்கூடாது என்பதில் சனாதனம் என்றைக்கும் கண்ணாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ 89 முறை வினாத்தாள்கள் கசிய விடப்பட்டிருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில். உங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பாக 2022 CUET கியூட் டெஸ்ட் அது எக்ஸாம் தாள்கள் கசிய விடப்பட்டது. 2021 UGC நெட் தேர்வு தாள்கள் கசிய விடப்பட்டது. இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை எத்தனை பிள்ளைகள் இந்தியாவில் எழுதியிருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ 22 லட்சம் பேர். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 22 லட்சம் பேரும் ஆப்ளிகேஷன் அதுக்கு 1700 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அப்போ 22 லட்சம் இன்று 1700 அப்படின்னு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 374 கோடி ரூபாய். இந்த 374 கோடி ரூபாய் மோடியினுடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்திருக்கு. சரியா? சரி, இது ஒரு பக்கம். இதை விட மிகப்பெரிய இந்த 1700 ரூபா கூட விட்டுருங்க. ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் எல்லாம் பயணம் செய்து நீட் தேர்வை எழுதிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்தியாவில். நீங்கள் மறக்க முடியுமா? ரயில்வே பிளாட்ஃபார்மில் தூங்கி எழுந்து எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, அதாவது மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு சென்று தேர்வு எழுதிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்பாக ஒரு 30க்கும் அதிகமான பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் நமக்கு தெரியும். அதை யாரை செய்வான்னா பிஜேபிக்காரன் தான் செய்வான், வேற யாரும் செய்ய மாட்டான். இது அவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு தானே நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்கிறானுங்க. அது நமக்கு எல்லாம் தெரியுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷ் பிவால், மங்கிலால் பிவால் உட்பட 30 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 நபர்கள் மோடிக்கு நெருக்கமானவர்கள், பாஜகவிற்கு நெருக்கமானவர்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா, இவங்களை இப்போ கைது செஞ்சால் 2 வருஷம் தான் இவங்களுக்கு சிறை தண்டனை, அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்துடுவானுங்க அப்படின்னு. கரெக்டு. ஏன்னா இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போதே அது செய்ய போகிறது பாஜகக்காரன் தான் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவனை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடணும் இல்லையா? அவனை எதையும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல மோடியும் அமித்ஷாவும் கவனமாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக எவனை கைது செஞ்சாலும் அவன் 2 வருஷத்தில் வெளியே வந்துடுவான். இப்போ இந்திய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு மோடி அமித்ஷாவிற்கு எதிராக போராட வேண்டும், களத்தில் இறங்கி போராடணும். இந்த மாதிரி கைது செய்யப்படுபவர்கள் ஆயுள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த வினாத்தாள் கசிவாயிருக்கிறது அப்படிங்கிறத யார் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? அது மோடியோ அமித்ஷாவோ அல்ல, அல்லது இவர்களுடைய நிர்வாகிகளோ அல்ல. மாறாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டுபிடித்து சொல்லி இருப்பவர்கள் என்பவர்கள் பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் தான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு வெட்கம் கட்ட செயல் அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா எல்லாவற்றையுமே வியாபாரமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை மோடிக்கு இருக்கிறது என்பதை நம்ம ஒத்துக்கிட்டதாகணும். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏறத்தாழ 65,000 75,000 இடங்களுக்கு மொத்தமே அந்த இடங்கள், ஆனால் 21 லட்சம் பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும், எவ்வளோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வீட்டில் அழுத்தம் இருக்கும், வெளியில் சமூகத்தில் அழுத்தம் இருக்கும், டீச்சர்ஸ் கிட்ட இருந்து அழுத்தம் இருக்கும், பல்வேறு இடங்கள்லேருந்து மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் கிடைக்கக்கூடிய மார்க்கு பயன் இல்லை, நீட்டில் வாங்கக்கூடிய எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகி அதற்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்தித்து எழுதுனா அது இல்லை 21 லட்சம் எழுதுனது ரத்து அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக போட்டால்
பிள்ளைகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளவு மோசமான ஆட்களாக இருப்பானுங்க இந்த ஆர்எஸ்எஸ்காரனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் நீட்டுனால எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளோ ஒரு எவ்வளோ பெரிய பட்டியலை நாம் எடுக்க முடியும். அதனால தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி அவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளும் போது நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். இப்போ உடனே வருவான் ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாம், நீட்டை நீங்கள் ஒழிச்சிட்டிங்களா அப்படின்னு. நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னது அவர்கள் எப்படி? அவர்கள் சொன்னது காங்கிரஸினுடைய தலைமையில் அல்லது இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் என்றால் நாங்கள் நீட்டை ஒழித்திருப்போம். இல்லாமல் இருந்தால் சட்டபூர்வமாக எந்தெந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதற்காக கடைசி வரையிலும் நாங்கள் போராடுவோம். ஆனால் நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்கள் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன, அதையும் தாண்டி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் நீட்டை மாணவர்கள் மத்தியில் புகுத்தி இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பல கொடுமையான விஷயங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ 10 ரூபா டயப்பர் கசியாது, ஆனால் நீட் தேர்வு வினாத்தாள்கள் கசிய விட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இதனால் இந்த நீட்டுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறத பெரும்பாலும் பாஜக காரன் தான் வச்சுருக்கிறான். அவங்ககிட்டருந்து எவ்வளோ ஃபண்டு இன்றைக்கி பாஜகவுக்கு போய் கொண்டிருக்கிறது, பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியை வணிகமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த பிஎம் ஸ்ரீ மாதிரியான விஷயங்கள் கொண்டு ஏற்கனவே மாநிலங்களுடைய ஏழை பிள்ளைகளுடைய கல்வியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? இந்த நேரத்தில் நீட் இந்த மாதிரி பல முனை தாக்குதல்கள் இந்தியாவில் மாணவ செல்வங்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி எழுதினவங்களுக்கு இப்படி அப்ளிகேஷனுக்கு 1700 ரூபா கொடுத்தீங்க இல்லையா, அதை நாங்கள் திரும்ப கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் சொல்ல, யாருக்கப்பா வேணும் உன் காசு? 1700 ரூபா யாருக்கு வேணும்? உன் காசு யாருக்கு வேணும்? நாங்கள் அனுபவித்த இந்த மன அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பதில்? நாங்கள் எழுதி காத்து கொண்டிருந்தோம். பல மாணவர்கள் இதில் தேர்வாயிருப்பாங்க. அவன் எல்லாம் இப்போ அடுத்த எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகும்னு தெரியலையே. அப்போ அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இதற்கெல்லாம் மோடி என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு மாணவ செல்வங்கள் இன்றைக்கு கேட்க ஆரம்பிக்கிறார். நான் சொல்கிறது கேட்கறது பத்தாதுங்க. அறவழியிலான அகிம்சை வழியிலான மாணவர்கள் தெருக்களில் குவிந்து போராட வேண்டும். போராடினால் மோடி மண்டியிடுவார், ஆர்எஸ்எஸ் மண்டியிடுவார். மோடியை ஆர்எஸ்எஸ்ஸை மண்டியிட்ட போராட்ட வரலாறு இந்திய மக்களுக்கு உண்டு. விவசாயிகள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். மாணவர்கள் நினைத்தால் இன்னும் அது சுலபம். அப்போ மாணவர்கள் அறவழியில் அகிம்சா வழியில் போராடி மோடியை மண்டியிட வைக்க வேண்டும், நீட்டை இல்லாமலாக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.